பூமி எடுத்துக்கொண்டாலும் சரி அது மாதிரிதான். கடலை எடுத்துக்கொள்ளுங்கள், கடலிலே கடலுடைய மெச்சங்கள். இப்படி அவருடைய மகத்துவங்களை நினைச்சு நினைச்சு பார்க்க போனா ஒரு நாள் ஃபுல்லா நான் கிளாஸ் எடுத்துருப்பேன். நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து எனக்காவது ஒரு முதலையை பார்க்குறீங்க, ஏன் முதலையோட வாய் இப்படி இருக்கணும் நினைச்சிருக்கீங்களா? யாராவது கிளியோட மூக்கு ஏன் அப்படி இருக்கணும்? ஏன் அந்த ஆண்டு அப்படி படைச்சாரு? தேவோடைய கொடுக்கு ஏன் விஷம் இருக்குது? பாம்போட வாயில ஏன் விஷம் இருக்குது? பாம்புலே விஷம் உள்ள பாம்பு, விஷம் இல்லாத பாம்புல ஏன் இருக்குது? கேரட் ஏன் மஞ்சள் கலர்ல இருக்குது? அது ஏன் ஸ்வீட்டா இருக்குது? ஒரே தோட்டம், ஒரே தண்ணி, ஒரே மண்ணு. மிளகாய் ஏன் உரைக்குது? புளியம்பழம் ஏன் புளிக்குது? யோசிக்கிறீங்களா? தேவனுடைய மகத்துவத்தை நினைச்ச வச்சுக்க ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு மிருகங்களை கர்த்தருடைய அனாதி ஞானத்துல உருவாக்கி அது வாழக்கூடிய அந்த கேரக்டர் உள்ள இடமா அதை பார்த்து அங்கங்க அதை வச்சார் ஆண்டவர். அவருடைய அந்த மகத்துவங்களை நினைச்சு பார்க்கவே முடியாது. டெசர்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. என்னது? பாலைவனம். பாலைவனத்துல சில பாம்பு இருக்கும், டக்குனு என்ன பண்ணுமா இப்படி அப்படியே பண்ணி மண்ணுக்குள்ள போயிடும். நீங்க நினைச்சிட்டு பாருங்க, மண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லிட்டு காலை வைப்ப கரெக்டா போடும். மண்ணுக்குள்ள அப்படி அப்படி போகும், அப்படியே தன் அப்படியே முடிக்கும். வித்தியாசமான மிருகங்கள், வித்தியாசமான பறவைகள், அவைகள் வாழக்கூடிய இடத்திற்கு தகுந்தால் போல தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த கேரக்டரை ஆண்டவர் படைச்சாரு. அந்த மென்டாலிட்டியை தேவன் படைச்சார். நான் கேட்கிறேன், மானியா புல்ல சாப்பிடணும், சிங்கம் ஏன் கறியை சாப்பிடணும்? இப்ப தேவனுடைய படைப்பை யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கோம், அது வேற. கறியை சாப்பிடுவோம், கீரையும் சாப்பிடுவோம், எதையும் விட மாட்டோம். அனைத்து நீங்கள் காக்கா மாதிரி இங்க போய் பூரான சாப்பிட்டு அங்க போய் நம்ம அரிசி கொத்திட்டு இருக்கோம். போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டு மழையும் தூக்கிட்டு போவோம். நம்மள யாரு? அனைத்து நீங்கள். ஆனா வெஜிடேரியன், ஹெர்பிவோரஸ், நான் வெஜிடேரியன், கார்னிவோரஸ். நம்மளாம் என்னதுமா? ஆர்னிவோரஸ். எதையும் விட மாட்டோம், அது விட மாட்டோம், இதை விட மாட்டோம். இப்படி எல்லாம் நான் எதுக்காக இதை சொன்ன தெரியுமா? நான் தோக்கா சொல்ல தேவனுடைய படைப்பை குறித்து யோசித்து பார்க்கிறேன். ஒவ்வொரு மனிதர்களை உருவாக்கி, வித்தியாசமான எண்ணங்களை உருவாக்கி, ஒவ்வொரு நாட்டை உருவாக்கி, அந்த நாட்டுக்குள்ள கேரக்டரை உருவாக்கி, மிருகங்களை உருவாக்கி, மரம் செடிகளை உருவாக்கி, இப்பேற்பட்ட வித்தியாசமாய் தேசங்களை உருவாக்கி, கடலை உருவாக்கி, மச்சங்களை உருவாக்கி, வானத்தை உருவாக்கி, வானத்தின் சத்துவங்களை உருவாக்கி